டெய்லி ஒரே மாதிரி சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குது, வாய்க்கு ருசியாக ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிற டைமில் இந்த பேச்சுலர் ஃப்ரெண்ட்லியான சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நாக்குக்கு விருந்தளிக்கிற மாதிரி அறுசுவை கொண்ட சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு செய்யலாமா? இதுக்கு ஒரு 250 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதில் 100 கிராம்ஸ் பூண்டு எடுத்திருக்கேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சைஸ் புளியை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், பூண்டு இது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் கறி லீஃபும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வேகிறதுக்காக ஒரு 2-3 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. வெங்காயம், பூண்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் வெட்டியும் போட்டுக்கலாம். நான் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அரைச்சி போட்டிருக்கேன். இது கூட குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், குழம்பு மசாலா அல்லது சாம்பார் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டதுக்கு அப்புறமா அந்த புளி கரைசலை ஊற்றி குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. மூடி போட்டு மூடி தண்ணியெலாம் வற்றுறதுக்கு ஒரு 1/2 hour கேப் விட்டுருங்க. சிம்லேயே நல்லா அது கொதித்து சுண்டி வரணும். ஃபைனலாக நாட்டு சக்கரை, வெல்லம் அல்லது ஒயிட் சுகர் ஏதாவது ஒன்று அரை ஸ்பூன் சேர்த்திங்கன்னா புளித்தன்மை கம்மியாகி டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பர் அண்ட் சுவையான சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு ரெடி. பாய்.